கண்ணதாசன் தான் ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகம் செய்தவன். அதுக்கு முன்னாலெல்லாம் பாட்டு எப்படி இருந்தது? பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல், பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல், ஆசையும் கோபமும் உள்ளம் நிரம்பி வீண் காலமும் செல்ல மடிந்திடவோ. நீளமான வாக்கியம். பூமியில் மானிட ஜென்மம் அடைந்தும் ஓர் புண்ணியம் இன்றி விலங்குகள் போல், ஆசையும் கோபமும் உள்ளம் நிரம்பி காலம் அடைந்திட செல்லவோ. 16 சொல்லு சேர்த்து ஒரே பாட்டு, ஒரு பல்லவி 16 சொல், பிரேக்கே இல்லை. ஆனால் பட்டுக்கோட்டை திருடாதே பாப்பா திருடாதே, முடிஞ்சு போச்சு. இதுதான் எளியவர்கள் எல்லாம் பட்டுக்கோட்டையுடைய பாடலை மனப்பாடம் செய்ததனுடைய ரகசியம். பட்டுக்கோட்டை பாட்டு எழுதினாருன்னா சின்ன சின்ன சொற்கள், சின்ன சின்ன சொற்கள் ரொம்ப எளிதாக புரியும். பாரதியார் கூட அப்படித்தானே எழுதினாரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சிம்பிளான சொல். பாபநாச சிவன் அந்த காலத்துல எழுதினாருன்னா எல்லா பாட்டும் நீளமா நீளமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அழகு தமிழை அறிமுகப்படுத்தியவன் சொன்னாங்க இல்லையா, ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்தியவன் கண்ணதாசன். அப்ப அதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் என்ன தமிழ்? வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராய வெண்ணிலாவே, இதுவரையும் தமிழ். அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான், அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான், சத்திபத்தி விரோகம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே. இது தமிழ். தமிழா? தமிழா? இது தமிழா? அகம்பாவம் கொண்ட சதியாள், சதின்னா பெண்ணு, மனைவின்னு அர்த்தம். ஆனா எந்த வீட்லயாவது புருஷன் பொண்டாட்டிய சதியே, சிற்றுண்டி ஆகிவிட்டதா சதியே, கொண்டு வந்து எனக்கு டைனிங் டேபிள் கொண்டு வந்து வை சதியே, இதோ வந்து விட்டேன் பதியே அப்படின்னு எந்த பொண்ணாவது புருஷனை பதியன்னு கூப்பிடுறாள்? இல்லை புருஷங்கானாவது பொண்டாட்டிய சதியன்னு கூப்பிடுறானா? இப்படி நடைமுறை வழக்கிலே இல்லாத சொற்களை எல்லாம் கவிதையிலே புகுத்திய காலம் மறைந்து எளிமையான சொற்களால் கவிதை உலகத்தில் தொடக்கத்தை சொல்லி பூபாலம் பாடியவர் கவியரசு கண்ணதாசன். ஆகவேதான் ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்தியவன் அவரை சொல்றோம். ஆனா இவர் என்ன செய்கிறார்? போர் படை, இந்த எளிமையான தமிழ், எளிமையான சொற்கள் 2 2 3 3 சொற்களுக்கு மேல இல்லை. இன்னொரு பாட்டு சொல்ற கேளுங்க. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஏன்னா வறுமை நிலை வருகிற போது அந்த எண்ணம் கொஞ்சம் யாரிடமாவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாமா என்ற எண்ணம் வருவது இயற்கை, உலக இயற்கை. நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டில் போட்டிருப்பாங்க, ஒரு நல்லா ஒரு ஆள் படுத்துன்னு தூங்கின்னு இருப்பார். அவர் பாக்கெட்டில் 500 ரூபாய் நோட்டி எட்டி பார்க்கும். இதை பார்த்தா வழியே போகிறவங்க கூட திருடனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நல்லா தூங்கின்னு இருக்கான், அந்த நேரத்தில் ஒரு 500 உருவுனா என்ன அவனுக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு உருவத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுபோல நம்முடைய நடவடிக்கைகள் பிறரை கெடுப்பதாக இருக்கக்கூடாது, நாம் உஷாரா நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வறுமை என்ற ஒன்று வந்து விட்டதனால் நீ திருட வேண்டும் என்று எண்ணாதே பாப்பா, உன்னிடத்தில் திறமை இருக்கிறது மறந்து விடாது. ரொம்ப அருமையான கருத்து. எல்லாருமே வினாவை வினவுவதோடு சரி, கண்ணதாசன் உள்பட. ஆனால் பட்டுக்கோட்டை ஒருவர் மட்டும்தான் வினாவுக்கான தீர்வையும் சொல்லி பாடல் பாடியிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. பிரச்சனையும் சொல்லுவார், பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லுவார். அதுதான் இவருடைய பாடல்களினுடைய விசேஷம். திருடாதே
பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அடுத்த வரி அற்புதம் அற்புதம் அற்புதம். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே. இந்த 4 வரி அண்ணல் காந்தியடிகளின் வாழ்விலே நடந்தது. அண்ணல் காந்தியடிகள் தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் நான் சத்தியத்தோடு செய்த சோதனைகள் என்று சொல்லி மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் தி ட்ரூத், அதான் ஆங்கிலத்தில் அவர் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூலினுடைய தலைப்பு. அது தமிழ்ல சத்திய சோதனை என்று நாம் படிக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் சிறுவனாக இருந்த போது எனக்கு ஒரு நண்பன் வந்தான். அந்த நண்பன் என்ன சொல்லுவான், ஆங்கிலேயனை பார், ஆஜானு பாகுவாக 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிறான். நம்முடைய இந்தியர்களை பார், எல்லாம் குள்ளமாக இருக்கிறார்கள். காரணம், அவன் இறைச்சி தின்னுகிறான். எனவே நாமும் இறைச்சி உண்டால் அவனை போல ஆஜானுபாகுவாக வளரலாம், அவனை நாட்டை விட்டே ஓட்டலாம் என்று அவன் மூளைச்சலவை செய்து காந்தியடிகளுடைய மனதை மாற்றி அவரை இறைச்சி உண்ண வைத்தான். காந்தியடிகள், காந்தி குடும்பத்தார் பரம வைஷ்ணவர்கள், அசைவ உணவை கண்ணாலும் காணாதவர்கள். ஆனால் அண்ணல் காந்தியடிகள் பிற்காலத்தில் மகாத்மா என்று தாகூரால் அழைக்கப்பட போகிறவர். இப்படி ஒரு மனிதன் சமூகத்தில் வாழ்ந்தானா என்று எதிர்காலம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் என்று டால்ஸ்டாய் பாராட்டிய மனிதர் கரித்தென்றார். குடும்ப வழக்கத்துக்கு மாறாக கரித்தென்றார். நல்ல வேளை மது இருந்தவில்லை. ஒரு நாள் அவன் வாங்கி தந்தால் மறுநாள் இவர் வாங்கி தரணும் இல்ல. சிறுவனுக்கு வருவாய் ஏது? திருட ஆரம்பித்தார். யாரிடத்திலே? அண்ணனுடைய தங்க காப்பிலே இருந்து சிறிது வெட்டி அதை கொண்டு போய் விற்று கடனை அடைத்தார். ஒரு நாள் சிந்தித்தார், இப்படியே நாம் காலமெல்லாம் தவறுகளை செய்து கொண்டே போனால் நாம் எப்போதுதான் திருந்துவது? எனவே இனி நாம் வாழவே தகுதியற்றவன் என்ற எண்ணத்தோடு என் நண்பனும் நானும் என்ன செய்தோம், ராமருடைய கோயிலுக்கு சென்றோம். சில விஷ விதைகளை வாங்கி 1-2 விழுங்கியும் விட்டோம். பிறகுதான் யோசித்தது, தவறு செய்தவன் அனைவருமே மாண்டு போவது என்று முடிவெடுத்தால் உலகத்தில் யார் உயிரோடு இருப்பார்கள்? எனவே தவறு செய்வதற்கு பிராயச்சித்தம் என்னவென்றால், இந்த வரியை நல்லா கவனிச்சுக்கோமா, தவறு செய்வதற்கு பிராயச்சித்தம் என்னவென்றால், நாம் செய்த தவறை கண்டிக்கின்ற அதிகாரம் யாருக்கு உள்ளதோ, நம்முடைய தாயோ தந்தையோ, அவரிடத்திலே சென்று நாம் செய்த தவறுகளை எல்லாம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அவர் தருகிற தண்டனையையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இனிமேல் இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அவருக்கு சத்தியம் செய்து தருவதுதான் தவறுக்கு பிராயச்சித்தம் என்று காந்தியடிகள் முடிவு செய்து படுத்த படுக்கையா இருக்கின்ற தன்னுடைய தந்தையாரிடத்திலே போய் தான் செய்த தவறுகளை எல்லாம் ஒரு தாளிலே எழுதி அவரிடத்திலே நீட்டுகிறார். படித்து பார்க்கிறார் கரம்சந்த் காந்தி, என் மகனை நான் ஒழுங்காக வளர்த்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமா? எனவே ஒழுங்காக வளர்க்காதது என் தவறுதான் என்று அந்த இதயம் கண்ணீர் விட்டு கதறி அழுதது. அந்த கண்ணீர் தான் என் மனதிலே இருந்த மாசுகளை எல்லாம் துடைத்து என்னை நல்ல மனிதனாக மாற்றியது என்று எழுதுகிறார் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள்.